டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதை எபிக் எஸ்கேப்பை முடிக்க போகிறோம் கைஸ். நம்ம 6 மாதத்துக்கு சேர்த்துட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிச்சிடலாம் 3 டாஸ்க்கு. அந்த குண்டா ஒருத்தர் வருவா பார்த்தீங்களா, அந்த சனியை சாவடிக்கணும். அப்புறம் இந்த ப்ளூ பங்க் எடுத்துகிட்டு ஒருத்தர் கொடுக்கணும். வெளியே வரணும், கேஸ் வந்து வைக்கணும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஈஸி தான், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அதுதாங்க ஒரு தொல்லை. பவர் வேறு கொஞ்சம் பவர் யூஸே பண்ணாதீங்க இந்த தடவை. நான் யூஸே பண்ண மாட்டேன் அதோட. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அவ்வளோ இருப்போம் இதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், இங்கே உள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் கடுப்பாக இருக்குது கைஸ். கஷ்டப்பட்டு விளாடிட்டுருக்கோம். முடிச்சாச்சு கைஸ், கிட்டத்தட்ட முடிச்சு. கைஸ் 50 சப்ஸ்கிரைப் வந்துருச்சு. லைவ் போடணும் கைஸ் நாளைக்கு. கைஸ் கண்டிப்பாக உங்களுக்காக லைவ் போட போகிறோம். வாங்க ஃபஸ்ட் டைம் பார்ப்போம். எப்படியாவது 100 சப்ஸ்கிரைபர் ஏற்ற கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க கைஸ். லூஸுங்க அவர் கைஸ். அப்படியே ஆமாங்க அவர் சொன்ன மாதிரி ப்ரோபார் வச்சு கீழே வச்சுருங்க எல்லாத்தையும் இதுங்க அப்புறமா பார்த்துக்கலாம். எப்படியாவது 0822 100 சப்ஸ்கிரைப் அடிக்க சப்போர்ட் கொடுங்க. இந்த வைக்கிறாவ உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். 08 லாக்கர் வாசல் 0822 லைனாக இருக்குங்க அது. அப்படின்னா அது ஒன்று ஃப்ளூக்கில் சொன்னேன். 22 தாங்க, ஃப்ளூக்கெலாம் இல்லை அது. கத்திட்டாங்க. என்ன ஓடுவா வருவாங்க. கொட்டார்னு அடிச்சிட்டாங்க. வாங்க செகண்ட் டேஸ். போகலாம். என்னடா பாருங்க. கைஸ் வாங்க கைஸ். கைஸ் கொஞ்சம் கடுப்பாயிடுங்க எனக்கு இந்த கேம் விளையாடவே. ஆனால் இந்த கடைசி தாங்க கொஞ்சம் கஷ்டமாகிது. பரவாயில்ல, முடிப்போம். 0822 தானே போட்டாச்சு. டேக் மட்டார் மாஸ்க்கு காணும். ஐயோ ஜஸ்ட் மிஸ்டேக். பஞ்ச் ஆஃப் கே கீழே சேஃப்டி குரோபானா கேஸ் சிலிண்டரு தூக்கி மேலே வச்சுருங்க. எல்லாத்தையும் கீழே மேலே வச்சுருங்க. ஆமாங்க, அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். சொல்கிறது கரெக்ட் தான், கரெக்டு தான். ஃபஸ்ட்டு க்ரோபார் எடுத்துகிட்டு கீழே வந்து கேஸ் சிலிண்டர் எடுத்து எல்லாத்தையும் மேலே வச்சுக்கோங்க. அப்போ தாங்க பர்ஃபெக்டாக இருக்கும் வேலை. கைஸ் ஏய் வர்றாங்க, சும்மா பண்ணிகிட்டு இருக்கான். டேய் நீ வராதடா அடுத்த வாட்டினா தொல்லை கொடுத்துக்கிட்டே சும்மா பார்த்துட்டா பின்னாடி தான் இருக்கிறான் நினைக்கிறேன். ஆமாம் பட்டு சொல்லி வச்சுக்கிட்டு வராங்க. அங்கே இந்த இடத்துல போய்ட்டு நம்மளுக்கு இருக்கா பார்ப்போம். அந்த இது இருக்காது இருக்குங்க சொல்ல நம்ம கீழே முதல்ல வேலையை முடிச்சிருவோங்க. அதாங்க கரெக்டு. ஏய் வாடி தோண்டா வாய்ஸ் டெக்ல வர முடியாது. இஷ்டத்துக்கு தானே வர முடியும்.
அடிங் உன் செதான் அடிச்சுட்டு இருக்காத ஏன் செதான் அடி வாங்குவேன். என்ன சொன்னேன்? காது கேட்கலையா? நான் தூரமாக இருக்கேன், நல்லா கேட்கல. கைஸ் கிட்ட வா போ. டாய் தோத்தா என்ன சொன்ன பாருங்க. கைஸ் கட்டு போகுது கைஸ். இல்லை பார்க்குறேன். சாரி கட்டு போடுதான் காதில். கைஸ் அப்புறமா வந்து ஐயோ வீடியோ போகலான்னு வந்திருக்கோம். 50 சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு அடிச்சிருச்சு. ஈவன் வந்துட்டு நாங்கள் போட போகிறோம். கைஸ் அடுத்து கமலா பாட்டு ரொம்ப போட தொல்லையாகிதுங்க கைஸ். இந்த இது முடித்த பிறகு ஈவன் 2 அதுக்கப்புறமா கமலா முடிக்க போகிறோம். கமலாவை திருப்பி தூக்க தான் போகிறோம் முடிச்சு. ஆனால் எங்கள் சொந்த போட்டிங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம். ப்ரோ ஃபஸ்ட்டு அவளை சாவடிங்க ப்ரோ. சொல்லிட்டார்ல பரவாயில்ல எதுவும் அப்புறமா பார்த்துக்கோங்க. அவ்வளோ பிரச்சனை அவள் சாவடிக்கிறது தான் இங்கே பெரிய ரிஸ்க்கு கைஸ். அவளை அந்த பேண்டில் வர பார்த்தீங்களா, அவளை சாவடிச்சு வீடியோ ஆன் பண்ணுறேன். உள்ளே ஏதாவது நல்லா இதாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போட்டுடுறேன் கைஸ். அவளை சாவடிச்சாச்சு. கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஆமாங்க, இப்போ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த பசங்களை இந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து போய் கீழே கொடுத்துட்டு கேஸ் சிலிண்டருக்கு இது 10 மட்டும்தான் வைக்கணும். ஓகேங்க, பவர் யூஸ் பண்ண வேணாம். மாத்திரை அவசரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு அவள்கிட்ட கொடுத்தா மட்டும் போதும். சரி அந்த பையன்கிட்ட ப்ளீஸ். அவன் செத்துட்டாங்க. ப்ளீஸ் சுபாஷே செத்துட்டான்டா. தானேங்க கரெக்டா? இல்லை அவன் செத்துட்டான்டா. வேலை இல்லை பட்டு இல்லை இல்லை அவன் தான் சொல்லுவானே, சுபாஷ் தானே சொல்லுவான். கடவுளே அஜித்த டேய் அவன் செத்துட்டான்டா. கிராஃப்டர் பைட்டை கொடுக்கும் போதுலாம் ஓகே ஓகே இந்த ப்ளூ கலர் மிஸ்டீரியஸ் மேன் கொடுத்தா ப்ளூ பிரிண்ட்டு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அவன். அது நம்மளுக்கு கேட்காது. அங்கே அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிடலாம். குழந்தை அங்கே குழந்தாய் குழந்தாய் மாமா மாமா போங்க மாமா. ஏங்க அடிக்கிறீங்க? வயசு இந்த குழந்தை அப்படி தான் உள்ளே பூந்து போகும். பரவாயில்ல பாவங்க எல்லாரையும் பார்க்க. அது இந்த குழந்தை ரொம்ப மோசம். அந்த கால் இல்லாதவர் இருக்கிறாரு அவர் ரொம்ப மோசம். அவர் வயசு இந்த பையன்தாங்க எல்லா டால் அது இதெல்லாம் செஞ்சு கொடுப்பான் எல்லாருக்குமே. நம்மளாம் அந்த இது எஸ்கேப்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா மாஸ்க் பீஸு, இந்த பையன் தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பான். கைஸ் இந்த முன்னாடிலாம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா குழந்த அந்தமாரி குழந்த அந்தமாரி நாமளும் தான் கைஸ். நாமளும் அந்த மாதிரி தான் இருப்போம் இந்த கேம்லேயும் சரி. அதனால் நம்ம லைவில் பார்த்துட்டு அடிக்க மாட்டேன். சான்சஸ் இல்லை. பார்க்கலாம் இருங்க, என்ன வந்து அடித்தாலும் அடிச்சிருவாங்க. இவன் வேறு ஒருத்தன் ஏன்டா முன்னாடி போகிற நீங்கள் சொல்ல போறியாண்ணா? தள்ளி விட்டுருச்சு. எங்கங்க அது போங்கடா டே. இத்தனை பேருக்கு நான் கூப்பிட்டு போங்களேன்டா. சொல்லுங்க நம்ம இது முன்னாடியே போடா மிஸ்ஸிஸ் பாய் கிராஃப்டர் பாய் ஸ்கூல். ஆமாங்க லைன் ஏன் தெரியுமா போகிறானுங்க ஸ்கூலில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லைனாக போனோன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன், முட்டி போட வச்சுருவேன். அந்தமாரி அவன் லைனாக தாங்க எப்போவுமே போகிறாங்க. லைனாக வராங்க. ஈவன் போட்டு மிரட்டி இருக்கான். அவ்வளோ பயம். பயந்துட்டாங்க. சி இவ்வளோ எந்த பையனா எதாவது பார்க்க பாவமாக இது. அந்த பையனுக்கு கண்ணு தெரியாது. இந்த முன்னாடி நான் தட்டி விட்றேன் பார்த்தீங்களா, இந்த பையன் ஏன் அடிக்கடி நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து கண்ணு தெரியாது இல்லை. பின்னாடி போய் தொட்டு விட்டிங்கன்னா அவனே போவான். அதெல்லாம் வேலை முடிஞ்சு நம்ம செட் பண்ணுறாங்க. தீ வச்சு கைஸ் இதை கொண்டு போய் உரமாக வைக்கணுங்க. மாட்டிக்கு அந்த நல்லா பலூனில் கைஸ் ஒன்றும் இல்லை. இப்போ தச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த தீக்குச்சை மட்டும் எடுத்து வந்து போட்டால் போதும். நம்ம ஆல்ரெடி கேஸ் சிலிண்டர் எடுத்து வந்து இங்கே போட்டாச்சு. அதுக்குள்ள அணைஞ்சிரும். நீ வர பார்த்துக்கலாம். நான் இருங்க நம்மகிட்ட தான் பவர் இருக்குதுல்ல.
வெயிட் பண்ணுங்க தச்சு முடிக்கிற வரைக்கும் அதாவது ஆட்டம் கட்டி எல்லாத்தையும் சாப்பிட்டு கிளம்புமா போமா கடை தான் போகிறோம் கைஸ். இப்போ அண்ணன் வேறு நம்மளே பார்ப்பாரு. ஐயோ இப்போ என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம இது இப்போ வச்சிடலாமா ப்ரோ? ஃபியூல் டேங்க் அதான் இங்கே செட் பண்ணி விட்டுருவோம். இப்போது செட் பண்ணிடலாம். கடை தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஃபிட்டாக முடிஞ்சு அதுக்கு மாதிரி கேமு நம்ம தைக்கிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவோம். வாங்க கைஸ் இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை அவங்க தைக்கிறவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான். யூஸ் பண்ணாதீங்க இப்போ வர இப்போ நம்மளுக்கு அதிகமாக இதில் பவர். என்ன வேணும் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா விடுங்க இவ்வளோ பவர் இதில் என்ன போகிறோம் அடிக்கடி பக்காயிடுறேன். பூச்சி போகிறோம் அங்கே போய் அழி ஃபீல் பண்ணிட்டுருப்பா. பாருங்க கைஸ் கைஸ் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சொப்பன சுந்தரி பார்த்தாலே ஒன்றும் சொன்ன பண்ணிட்டு போகிறா. இங்கே வருவாங்க பார்த்துக்கலாம். இது போனால் நம்ம சேஃப்டி வைப்பாங்க. ஓகேங்க தச்சு முடிச்சிருப்பாங்க. எப்படிங்க போகிறது கைஸ்? இதாங்க வேணும்னு பண்ணுதுங்க இது கைஸ். அவரை நோக்கிட்டாங்க. வேறு டைம் பார்த்து நோக்கிருக்காங்க. கடைசி மாட்டாங்க தச்சே முடிக்கலங்க. இப்போ தேவைப்படலைங்க நம்மளுக்கு. பவர் ஆஃப் பண்ணுறா சொத்து தான் இருக்குது. இன்னும் அதிகமாக இருக்குதுடா. பரவாயில்லைங்க விடுங்க. நம்ம இந்த எப்படிங்க இப்படி போகிறது? இந்தமாரி தூரத்தில் டெலிபோர்ட் பண்ணலாமா? ஓகேங்க இப்போ தாங்க போனோம். ஆமாங்க இப்படி ஆஃப் பண்ணிப்போம். ஒன்றும் இல்லை எடுத்துகிட்டு போனாலே போதும். எஸ் தேவையில்லாமல் இது பண்ணுறேன். தச்சு முடிச்சிருப்பாங்கன்னு நினச்சி தான் வந்தேன். ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் என்னன்னாக்கா வந்துடக்கூடாதுங்க. அதாங்க இதில் தொல்லை. பேசுது இதுதான் வச்சுப்போம். இங்கேயும் டெலிபோர்ட் ஆகிப்போங்களா? சீக்கிரம்டா. ஓகேங்க வந்தாச்சுங்க. அவ்வளோதான். என்னங்க இப்போன்னு பார்த்து இப்படியா? அப்பாடா முடிஞ்சுங்க. நம்ம எப்பிக் எஸ்கேப்பை ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ஆனால் ஒன்றும் இல்லை. இவரெல்லாம் நான் பார்க்க பொண்ணு சுற்றி வந்துட்டுருக்கோம். நியூஸ் பாருங்கள். வானத்தில் கொஞ்சம் பாருங்கங்க. ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. ஒருத்தர் பவர் யூஸ் பண்ணிப்போம். ஃபுல்லாக ட்ரை அங்கங்கே போயிட போகிறோம். இது ஜாலியாக இருக்குது கைஸ். நீங்களும் இது போய் பண்ணிக்கிறீங்க. வெளில போயிடாது. பரவாயில்ல போனால் வந்துடலாம்ல. எல்லாரையும் விட்டு ஒன்று போயிடுவோம் கைஸ். சரிங்க நம்ம டோலஸ்க்கு பண்ணிட்டு போயிடலாம். ஏன் பண்ணுவோம் மாஸ்க் முடியுமா? நீ என்ன தானே எல்லாம் போகலாம். சரிங்க கடைசியாக ஒரு வாட்டி இந்த வீட பார்த்துப்போம். ரெண்டு செல்லக்குட்டி பாய் பாய். ரன்னிங்கிறேன்னு ஈவில் சொப்பன சுந்தரி கைஸ். ஒரு வழியாக நம்ம எப்பிக் எஸ்கேப்பை எப்பியாக பண்ணி முடிச்சிட்டோம். மாஸ்க்கு கண்டிப்பாக மாஸ்க்கு தேவையில்லை. அதுவே கழட்டிட்டோம் கைஸ். எல்லாரோட குழந்தைங்களும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆல்ரெடி
போர்ட்டல் எஸ்கேப்பில் அவளை விட்டு போனால் ஃபீல் பண்ணலாம். போடா அடுத்த வாட்டி பிடி பண்ணலாம். என்ன பண்ண தெரியும்? ஹேமரை குழந்தைன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க. நம்ம பேரை செட் பண்ணிங்க. அந்த குழந்தை பறந்தாச்சு. டெய்வி இல்லைன்னா அந்த கேமில் பாதிக்கப்பட்டது தான். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய். பை டாடா, see you. நம்ம கதை